வணக்கம் நண்பர்களே, வெல்கம் டு மூவி கிரிட்டிக் சேனல். இன்னைக்கு நம்ம எந்த படத்தோட ரிவ்யூ பத்தி தெரிஞ்சுக்க போறோம்னா, 2025ஆம் ஆண்டு ஒரு சூப்பர் நேச்சுரல் ஹாரர் படமா வெளிவந்திருக்கிற வஷ் லெவல் 2 படத்தோட ரிவ்யூ பத்தி தான் தெரிஞ்சுக்க போறோம். இப்ப படத்தோட கதை என்ன அப்படிங்கறத மேலோட்டமா தெரிஞ்சுக்கலாம். இந்த படத்தோட கதைக்களமே இதுக்கு முன்னாடி வந்த வஷ் படத்தோட கதைக்களம் நடந்து 12 வருஷத்துக்கு அப்புறம் நடக்கிற மாதிரி தான் இந்த படத்தோட கதைக்களம் கொண்டுட்டு வரப்பட்டிருக்குது. படத்தோட ஹீரோ பிரதாப் அப்படின்னு சொல்லப்படுற ஒரு மாந்திரீகவாதிய தன்னுடைய வீட்டோட பேஸ்மெண்ட்ல 12 வருஷமா அடைச்சு வச்சிருக்கிறாரு. அந்த பிரதாப்பை தேடிக்கிட்டு இன்னொரு மாந்திரீகவாதி என்ன பண்றாருன்னா, ஒரு ஸ்கூலுக்கு போறாரு. அங்க இருக்கிற பெண்களை தன்னுடைய வசியத்தால கட்டுப்படுத்துறாரு. அதுல சில பெண்கள் இறந்தும் போறாங்க. இந்த விஷயம் டிவியில ஒளிபரப்பு ஆக ஹீரோவுக்கு தெரிய வருது. இதுக்கப்புறம் பாதிக்கப்பட்ட ஸ்கூல் பெண்களை காப்பாத்த ஹீரோ என்னென்ன முயற்சிகள் பண்றாரு, முதல் பாகத்துல பாதிக்கப்பட்ட தன்னுடைய பெண்ணை காப்பாத்த இந்த 2வது பாகத்துல என்னென்ன பண்றாரு அப்படின்னு சொல்றதுதான் படத்தோட மீதி கதையே. படத்துல லீடா நடிச்ச ஹிட்டு கண்ணோடியா ஆகட்டும், ஜான்கி படிவாலா ஆகட்டும் மற்றும் பல முக்கிய நடிகர்கள் ஆகட்டும், எல்லாருமே பர்ஃபார்மன்ஸ் வைஸா பிரமாதமாவே நடிச்சிருக்கிறாங்க. இந்த படம் 1 மணி நேரம் 45 நிமிஷம் ரன் ஆகக்கூடிய ஷார்ட்டான படம். குயிக்காவே உங்களால பார்த்து முடிக்க முடியும். படத்துல வில்லன் தன்னுடைய மாந்திரீகத்தால ஸ்கூல் பெண்களை எப்படியெல்லாம் வசியம் பண்றாரு, பாதிக்கப்பட்ட பெண்கள் என்னென்ன பண்றாங்க அப்படிங்கறத ஹாரர் காட்சிகள் மூலமா சூப்பராகவே கொண்டுட்டு வந்திருக்கிறாங்க. படத்தோட கிளைமேக்ஸ்ல ஹீரோ தன்னுடைய பொண்ணை நினைச்சு எமோஷனலா ஃபீல் பண்ற காட்சிகள் நல்ல ஒரு எமோஷன் கனெக்டை ஏற்படுத்துது. படத்தோட கிளைமேக்ஸ்ல ஹீரோ வசியத்துல இருந்து தன்னுடைய பெண்ணை மீட்பாரு. அப்ப ஒரு ட்விஸ்ட் ஒண்ணு வரும். அது சிம்பிளாவே இருந்தாலும் இந்த படத்துக்கு நல்லாவே சப்போர்ட் பண்ணிருக்குது. இந்த படத்தை சினிமாட்டோகிராபிக் வைஸாவும் சரி, டெக்னிக்கல் வைஸாவும் சரி, நல்ல ஸ்ட்ராங்காவே கொண்டுட்டு வந்திருக்கிறாங்க. படத்தோட குறைகள் அப்படின்னு எடுத்துட்டீங்கன்னா, படத்தோட கிளைமேக்ஸ் சம்பந்தப்பட்ட காட்சிகளுக்கு இன்னுமே இவங்க கொஞ்சம் முக்கியத்துவங்கள் கொடுத்துருக்கலாம். படத்துல ஆர்யா கதாபாத்திரம் சம்பந்தப்பட்ட காட்சிகளுக்கு இன்னுமே இவங்க கொஞ்சம் ஸ்பேஸ் கொடுத்துருக்கலாம். மற்றபடி படத்துல பெருசா குறைகள் அப்படின்ட்டு எதுவுமே கிடையாது. ஒரே வார்த்தையில சொல்லணும்னா, இந்த படம் உங்க டைமுக்கு ஒர்த்தான சூப்பரான ஒரு படம் தான் இந்த படம். மிஸ் பண்ணாம பாருங்க. படத்துல ரத்தம் தெரிக்கிற வயலன்ஸ் காட்சிகள் இருக்குது. ஸோ ஃபேமிலியோட பாக்கிறதுக்கு முன்னாடி யோசிச்சுக்கோங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, மறக்காம பெல் பட்டன் நமக்கு மறந்துடாதீங்க. நாம வேற ஒரு வீடியோல சந்திக்கலாம். அது வரைக்கும் நன்றி, வணக்கம்.